வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மே 7 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே அருள் வெள்ளம் குறித்து பேசுகிறார். பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு கற்பனையாக தன்னை பற்றி ஒரு இமேஜ் என்று சொல்கிறோமே, அதை உருவாக்கிக் கொள்கிறான், அந்த பிம்பத்தை உருவாக்கிக் கொள்கிறான். அந்த கற்பனையான அந்த ப்ரெஸ்டீஜ் என்பது எதில் கொண்டு போய் விடுகிறது என்று சொன்னால், மற்றவரை ஒப்பு நோக்கியே தன்னை உயர்ந்தவனாகவோ அல்லது தன்னை தாழ்ந்தவனாகவோ நினைத்து கொள்கிற அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடுகிறது. அதனால் மன அமைதியும் நிறைவும் இல்லாமலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கழித்து கொண்டிருக்கிறான் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் மனிதன் தனக்கு மன அமைதியும் நிறைவும் பெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்றால், ஆன்ம வளர்ச்சி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அவன் பயணப்பட வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இயற்கையோடு இந்த பேரியக்க மண்டலத்தின் அந்த பிரம்மாண்டமான இயக்கத்தை ஒப்பு நோக்கினால், அதனோடு இயைந்து சிந்திக்க தொடங்கினால் தன்முனைப்பு தானாக அகன்று போய்விடும். அதனுடைய பிரம்மாண்டத்தில் நாம் எல்லாம் ஒரு சிறு துளி கூட இல்லை என்கிற நிலையிலே பார்க்கும்போது, யாரையும் தன்னை விட உயர்ந்தவராகவோ அல்லது எல்லோரையும் விட தான் உயர்ந்தவனாகவோ எண்ணிக்கொள்கிற அந்த நிலைமை தானாக அகன்று போய்விடும். எல்லோரையும் சமநோக்கோடு பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு கிட்டிவிடும். அந்த சமநோக்கு பார்வை கிட்டிவிட்டால் அதுதான் உள்ளத்தில் ஊறுகிற அருள் வெள்ளம் என்று அற்புதமாக தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அருள் வெள்ளம் பூரிக்கிற அந்த உள்ளத்தில் என்ன நடக்கும் என்றால், எல்லோரும் சமமானவர்கள், எல்லோரையும் சமமாகவே நடத்த வேண்டும் என்கிற அந்த உணர்வும், உழைப்பின் மதிப்பும், கடமை உணர்வும் மேலோங்கி அங்கே வாழ்க்கை பூரிக்கும் என்று தத்துவஞானி அவர்கள் குறிப்பிடுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.